திருநீறு. திருநீறு அணிதல். திருநீறு விபூதி. நெற்றியில் விபூதி எப்பொழுதும் அணிந்திருக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போது நம்முடைய சித்தர்கள் இதை அருமையான வகையில் விளக்கி இருக்கிறாங்க. திருநீறு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்தி மார்க்கத்தில் நம்ம யூஸ் பண்ணுகிற அந்த விபூதி, அந்த திருநீர் இதெல்லாம் வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்க. அதை விட்டுடுங்க. அது பக்தி மார்க்கத்தில் இருக்கிற அந்த வழக்குகளை நம்ம பேச வேண்டாம். ஆனால் உண்மையான ஆன்மீக சித்த மார்க்கத்தில் திருநீறு என்றால் என்ன? திருநீறு அப்படின்றது திருநீறு அப்படின்றத பிரிச்சுக்குங்க. திருனா இறைநிலை, நீரு அப்படின்னா அது இருக்கின்ற நிலை. இப்போ நீருடைய நிலை எப்படி இருக்குது நல்லா தெரிஞ்சு வைக்குங்க. நீருடைய நிலை எப்படி இருக்குது? சரியா? நீருடைய நிலை எப்படி இருக்கும்? தெளிவாக இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். தெளிந்த நீரோடைன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த தெளிந்த நீரோடையில் நீர் எடுத்துக்காதீங்க, அந்த தெளிந்த தன்மையை எடுத்துக்குங்க. அந்த தெளிந்த தன்மையில் இருக்கிறது தான் இறைநிலை. அதற்கு பெயர் தான் என்ன சொன்னாங்கன்னா திருநீறு அப்படின்றத கூறியிருக்காங்க. சரியா? திருநீறு தெளிந்த நீரோடையில் இருக்கக்கூடிய அந்த தெளிவான தன்மையாக இருக்கின்ற ஒன்று தான் இறைநிலையாக இருக்கிறது. அதுவே குரு நிலையாக இருக்கின்றது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். திருமந்திரத்தில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். திருமந்திரத்தினுடைய பதிவுகளில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். தெளிவு குரு மேனி காண்டல் அப்படின்னா, குருவின் மேனி எப்படி இருக்கான்? அந்த தெளிந்த நீரோடையில் இருக்கக்கூடிய தெளிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிரான்ஸ்பரண்ட் தன்மையோடு இருக்கிறது. அதனால் குரு என்பது மனிதன் அல்ல. திருநீறு என்பது இதைத்தான் குறிக்குது. இது சித்தர் மார்க்கத்தில் குறிக்குதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. சரியா? அடுத்தது விபூதி. விபூதி அணிதல் அப்படின்றதையும் நம்ம பக்தி மார்க்கத்தில் இருக்கிறத பற்றி பேச வேண்டாம். விபூதி அப்படின்றதும் இதே தான். சரியா? விபூதி அணிதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த தெளிவை எந்நேரமும் உன்னிடத்தில் அணிந்து கொண்டே இருக்கிறது பேர் தான் விபூதி அணிதல். ஸோ நெற்றியில் விபூதி இல்லைன்னா பாழ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை சித்த பெருமக்கள் எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, அந்த நெற்றியில் இடுகின்ற விபூதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த தெளிவுன்ற ஒன்று எப்பொழுதும் உன்னை சார்ந்து இருக்க வேண்டும், உன்னுடனே ஒட்டி இருக்க வேண்டும். எப்படி நெத்தியில் நம்ம சொல்கிற விபூதி ஒட்டின்னு இருக்கோம், அது மாதிரி அது ஒட்டிக்கிட்டு இருக்கணும். அந்த நிலையில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இறைநிலையோடு இருக்கின்ற நிலையாகும். ஸோ இதை யார் சித்தர் எழுதியிருக்காங்கன்னா, காலாங்கிநாதர் சித்தருடைய பாடலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அருமையான விளக்கத்தை அவங்களுடைய பாடல்களில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வேணால் அது டைம் இருந்தால் போட்டு கேட்டு பாருங்கள். நன்றி.